ஃபஸ்ட் பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்பேஸ் மிஸ்டேக் விடுறீங்க சீனியர்ஸ். அது நம்ம இன்ஸ்டியூட்லையுமே இந்த ப்ராப்ளம் வருது. ஸ்பேஸ் மிஸ்டேக் ஏன் விழுகுதுன்னு கேட்குறீங்க. டேபிள் வந்து சில நேரங்களில் பெண்ட் ஆகி இருக்கலாம். அதனால ஸ்பேஸ் பார் வந்து கீழே போய் இடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பேஸ் பார் நல்லா அந்த டேபிளை விட்டு வெளியில் வர்ற அளவுக்கு நீங்கள் முன்னாடி இழுத்து வச்சு ஸ்டூலை நீங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டு உட்காந்து நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்பேஸ் விழுகும். நல்லா டைப் பண்ணுற மிஷினில் ஏன் ஸ்பேஸ் விழுகலை அப்படின்னா இது ஒரு ரீசனாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விட்டும் விடாமல் போகாதீங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்ம கடகடன்னு அடிக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடு கொடுக்கும்போது சம்டைம் வந்து ஸ்பேஸ் ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஸோ அதனால் ஸ்பேஸ் ஒரு இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு போங்க. எப்போதும் போல் நம்ம சொல்லியிருப்போம், ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே 5 ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்குள்ளே ஃபுல் ஸ்டாப், கொஷின் மார்க், ஆச்சரியக்குறி எந்த இடத்துல வந்தாலும் அதுக்கு அடுத்து விடுற ஸ்பேஸ் டபுள் ஸ்பேஸ் விடணும். டபுள் ஸ்பேஸ் விட்டுட்டு ஆரம்பிக்கிற லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். காமா, ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனியாக கொண்டு போய் வச்சிட்றீங்க. வேர்டு ஒரு இடத்துல இருக்குது, வேர்டு அந்த லெட்டர் முடியுது அப்படின்னா முடிஞ்சதுமே நம்ம கமா போட்டுறணும். ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதாலும் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் கமாவாக இருந்தால் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல் ஸ்டாப்பாக இருந்துச்சுன்னா நம்ம டபுள் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. தனியாக கொண்டு போய் வைக்கிறதுனால அதுவும் மிஸ்டேக்காக தான் வரும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து வேர்டை வந்து பிரிக்கக்கூடாது அதிகபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதேமாதிரி ஹைஃபனை வந்து ரைட் சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து ஹைஃபனே இல்லாமல் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ஹைஃபனை வந்து முன்னாடி போட்டு டைப் பண்ணுறீங்க. அது போக மாட்டேங்குது அப்படின்றதுனால லாஸ்ட்டில் வந்து லாக் ஆகி நின்னாலும் எக்ஸ்ட்ரா கீ நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ரிலீசர் இருக்கு இல்லையா, மார்ஜின் ரிலீசர், அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான லெட்டர்ஸ் நம்ம பேப்பர் இருக்கிற வரையும் கூட டைப் பண்ணலாம். ஆனால் அதுக்காக அப்படி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. மேக்ஸிமம் நம்மளுடைய மிஷினோட பெல் சவுண்ட் நமக்கு தெரியணும். பெல் சவுண்டோட சவுண்ட் நமக்கு கேட்டுருச்சு, நம்மளுடைய மிஷினோட பெல் சவுண்ட் கேட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 லெட்டர் 3 லெட்டர் டைப் பண்ணி முடிச்சுட்டு மறந்துடாமல் புது வேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் அடுத்த லைன் பெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இதுவரையும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்பீடுக்கு நெக்ஸ்ட் பேரா போகும்போது அடுத்த டிக்லேயே வந்து 5 ஸ்பேஸ் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆல்ரெடி நம்ம டிக்கு 2ல் தான் வச்சு நம்ம டைப் பண்ணுறோம். அதனால அடுத்த பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த டிக்லேயே 5 ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டானதாக இருக்கும். அங்கேயும் நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் விட்டிங்கன்னா கஷ்டம்.